உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இந்த பழங்காலத்து வீடுகள்லாம் இருக்குல்ல, அந்த காலத்தில் இந்த வாசலுக்கும் அந்த வாசலுக்குமா வீடு கட்டியிருப்பாங்க. இந்த தெருவிலேருந்து ஆரம்பித்து அடுத்த தெரு வரைக்கும் அந்த வீடு நீளமாக போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு நீளமான வீடுகளில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த கட்டில் பார்த்தீங்களா, இது தேக்கு மர கட்டிலுங்க. வெளிநாட்டிலேருந்து நாங்கள் இறக்குமதி பண்ணோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள், இதுவும் தேக்கு மரம். எல்லாமே நாங்கள் டீ குட் தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு பெருமையாக காமிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அறைகளுக்குள்ளேலாம் போய் பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தை கூட அலங்காரமாக போட்டு வச்சுருப்பாங்க, மான் கொம்பு வச்சுருப்பாங்க, அப்புறம் புலித்தோலை விரித்து வைத்திருப்பார்கள். அந்த புலித்தோல் எதுக்குங்க அப்படின்னு கேட்டால், இதில் தான் நாங்கள் உட்காந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக ஒரு மான் கொம்பு, ஒரு யானை தந்தம், அல்லது இந்த மாதிரியான புலித்தோல், அல்லது மரப்பெட்டிகள், மர சாமான்கள், மரக்கட்டில், மரத்தொட்டில், மர அலங்கார அந்த ஃபர்னிச்சர் இப்படியாக அடுக்கி வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட உங்கள் தாத்தாவோடது ஏதாவது இருக்கா, உங்கள் அப்பாவோட பொருள்னு ஏதாவது இருக்கா, அவங்களோட பல் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா, அவங்களோட நகம் ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா, அவங்களோட எலும்பு ஏதாவது எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளை வினோதமாக பார்ப்பாங்க. என்னங்க பேசுகிறீங்க, எங்கள் தாத்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார், அவரோட ஃபோட்டோ இருக்குது, வேணா பாருங்கள், அந்த காலத்தில் எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. எங்கள் அப்பா ஒரு 40 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தாருங்க, அவரோட ஃபோட்டோ இருக்குது பாருங்க அப்படின்னு இதையெல்லாம் தான் காட்டுவார்களே தவிர, புகைப்படங்களை காட்டுவார்களே தவிர, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர்கள் இவர்கள் பயன்படுத்திய இவர்கள் உடம்பில் இருந்த ஒரு நகமோ ஒரு பல்லோ இதை கூட நாம் எடுத்து வைப்பது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யானை தந்தத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட நம்முடைய உடம்புக்கு கிடையாது. புலி இல்லாமல் ஆன பின்பு அதனுடைய தோலை உரித்து செய்யப்படுகின்ற அந்த புலித்தோல் ஆசனத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட மனித தோலுக்கு கிடையாது. அது மாதிரி அந்த மான் கொம்பு, அதற்கு உரிய மரியாதை கூட மனிதர்களுடைய நகத்துக்கு கூட கிடையாது. ஒரு மரம், அது தேக்கு மரமாக இருக்கட்டும், வேப்ப மரமாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த மரத்தை வெட்டிய பின்பு அதிலிருந்து செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட மனித உயிர்களுக்கு, மனித உடம்புக்கு கிடையாது. அப்படின்னா எப்படிப்பட்ட உடம்பு இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை சொல்லுவதற்காக ஒரு பாடலை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அம்பலவாணர் வருகை என்கின்ற அந்த பாடல். முதல்ல பாடலை பார்த்துடலாம், அப்புறம் டீகோட் பண்ணலாம், சரியா? ஊற்றை உடம்பு இது மாற்று உயர் பொன் என ஏற்றம் அருள் செய்வீர் வாரீர், தேற்றம் அருள் செய்வீர் வாரீர், ஈனம் அறுத்து மெய்ஞான விளக்கு என் இதயத்தில் ஏற்றினீர் வாரீர், உதயச் சுடரினீர் வாரீர், ஒன்றே சிவம் அதை ஒன்று, சன்மார்க்கமும் ஒன்றே என்றீர் இங்கு வாரீர், நன்றே நின்றீர் இங்கு வாரீர். ஊற்றை உடம்பு இது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ முதல்ல நம்ம சொன்ன அந்த மான் கொம்பு, யானை தந்தம், புலித்தோல், மர அலங்கார பொருட்கள், இது எல்லாமே இல்லாமல் போன பின்பும் மரியாதைக்குரிய பொருட்கள். ஆனால் மனித உடம்பு என்பது ஊற்றை உடம்பு. ஊற்றைனா அழுகி போகின்ற, நாற்றமடிக்கின்ற, எதற்குமே பயன்படாத ஒரு உடம்புங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த உடம்பு பற்றியா, எனக்கு வெள்ளை தோலாக இருக்குது, நான் வெள்ளையாக மினுமினுன்னு இருக்கேன் பற்றியா, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் பற்றியா அப்படின்னு படாடோபம் பேசியவர்கள் எல்லோருமே வயதாக வயதாக சுருங்கி போய்விடுகிறார்கள். என்றால் இந்த உடம்புக்கு கொடுக்கின்ற மரியாதையை விட நம்முடைய எண்ணங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த எண்ணங்களை அலங்காரம் செய்து அழகாக்கி, இன்னமும் வெண்மையாக்கி, இன்னமும் பளபளப்பாக்கி, மற்றவர்களுக்கு பயன்படுவதை போல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். ஆமாப்பா, வள்ளல் பிரான் சொல்லிட்டார் இது ஊற்றை உடம்புன்னு, அதனால் இதை நான் கவனிச்சிக்கவே போகிறதில்லைன்னு அப்படியாக ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தேவையில்லை. அப்படி சொல்லவில்லை. இந்த உடம்புக்காகவே, இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம் பெருமிதம் பேசுகிறோம் இல்லவா, அதை தவிர்த்து விட்டு இந்த உடம்பிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை பெருமையானதாக மாற்ற வேண்டும். இந்த உடம்பிலிருந்து வருகின்ற பார்வையை பெருமையானதாக மாற்ற வேண்டும். இந்த உடம்பிலிருந்து வருகின்ற செயல்பாடுகளை பெருமையானதாக மாற்ற வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் உணர்த்துகிறார். வள்ளுவர் எந்த காலத்திலங்க வாழ்ந்தார்?
அவர் என்ன நிறத்தை கொண்டிருந்தார், என்ன உருவத்தை கொண்டிருந்தார், என்ன உயரத்தில் இருந்தார், எப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்தார், எப்படிப்பட்ட பொருளாதார உயர்வில் இருந்தார், யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த உலகம் உய்வதற்காக ஒரு பொதுமறையை கொடுத்தார் என்றால் அவருடையதும் ஊற்றை உடம்புதான். ஆனால் மனசு, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா, அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு சொல்லி தருகிறார். திரும்ப அந்த பாட்டை பாருங்க. ஊற்றை உடம்பிது மாற்றுயர் பொன்னென ஏற்றம் அருள் செய்வீர் வாரீர், தேற்றம் அருள் செய்வீர் வாரீர். இந்த உடம்பு பொன்னா மாறினதால் தான் வள்ளுவர் நமக்கு உலக பொதுமறையை கொடுத்திருக்கிறார். இந்த உடம்பு பொன்னாக மாறியதால் தான் கம்பர் நமக்கு கம்பராமாயணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உடம்பு பொன்னாக மாறியதால் தான் பாரதியார், பாரதிதாசன், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பாளர்களும் சிந்தனையாளர்களும் உடம்பை பொன்னாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய மனசையும் சிந்தனையையும் பொன்னாக மாற்றி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 3 வரியை பாருங்க. ஈனம் அறுத்து மெய்ஞான விளக்கு என் இதயத்தில் ஏற்றினீர் வாரீர், உதய சுடரினீர் வாரீர். ஈனம் அப்படின்னா அங்க ஈனம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அப்ப குறைபாடுன்னு அர்த்தம். அதாவது டிஃபெக்டிவாக, டீக்ரடனேஷனாக, இப்படி கூட இருக்க முடியுமா? உயர்வாக இருக்க வேண்டியதை நாமே மனசுல ஈனத்தை உருவாக்குகிறோம். மனசு பிறக்கும் போது எல்லாருக்கும் இமயமலை போல் உயர்வானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் புற அழுக்குகளை நம்முடைய மனசுக்குள் ஏற்றி ஏற்றி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்கிற அந்த சிந்தனை ஏற்றி, நான் பணக்காரன் நீ ஏழைங்கிற அந்த சிந்தனை ஏற்றி, நான் கல்வி கற்றவன் நீ கல்வி கற்காதவன்கிற அந்த சிந்தனை ஏற்றி, என்னை மாதிரி யாருமே உயர்ந்தவர்கள் கிடையாதுங்கிற அந்த சிந்தனை ஏற்றி நம்முடைய மனசை ஈன மனசாக நாம் தான் மாற்றுகிறோம் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றார். அப்போ அந்த ஈன மனசாக இல்லாமல் அதை தங்க மனசாக மாற்றுவதற்குரிய ஒரே உபாயம் எது என்றால் ஜீவகாருண்யம், சன்மார்க்கம் என்று சொல்கிறார். அடுத்த 3 வரியை பாருங்க. ஒன்றே சிவம் அதை ஒன்று, சன்மார்க்கமும் ஒன்றே என்றீர் இங்கு வாரீர், நன்றே நின்றீர் இங்கு வாரீர். ஒன்றே சிவம் அதை ஒன்று அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒன்றே சிவம், அன்பு செய்வது மட்டுமே தான் வாழ்க்கை, அன்பு செய்வது மட்டுமே தான் மனிதம். ஒன்றே சிவம். சிவம் என்பது ஆன்மீக பெயர் அல்ல, கடவுளின் பெயர் அல்ல. அன்பு, பேரன்பு, கருணை என்பதற்கான இன்னொரு பெயர் சிவம் என்பது. அன்பே சிவம். அன்பாக இருக்கக்கூடிய சிவத்தை ஒன்று அப்படிங்கிறார். அது எப்படி அப்படின்னா சிவத்தோடு நீ பொருந்திப்போ என்று அர்த்தம். அப்படியாக நாம் பொருந்தினால் நாம் சன்மார்க்கத்தில் இணையலாம், சன்மார்க்கத்தை வாழ்வியலாக கொள்ளலாம் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இந்த அம்பலவாணர் வருகை என்கின்ற அந்த பதிவில் கொடுக்கிறார். அம்பலவாணர் வள்ளல் பிரானுக்கு மட்டும் வருகை புரியவில்லை, நமக்கும் வருகை புரிய தயாராக இருக்கிறார். நாம் அதற்கு நம்முடைய மனசை தயார்படுத்த வேண்டும், மனசுக்குள் அன்பை நிறைக்க வேண்டும், நிறைப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.